அடுத்தும் 3 குழந்தைங்கள தான் நம்ம மேடை கூப்பிட போறோம். கை தட்டுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? அந்த 3 பேரை பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ நேரம் நாம எல்லாம் உட்காந்துருக்கோம். இன்னொரு ½ an hour to 45 minutes அவங்க நமக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. பட் ஸ்டில் ஒரு புதுசா ஒரு கான்செப்டை கொண்டு வந்து பல ஏரியால தூள் கிளப்பி ஹிட் அடிச்சுக்கிட்டு இருக்க அந்த 3 Idiots டீம் அவங்கள தான் நாம இப்ப கௌரவிக்க போறோம். ஒரு சின்ன ஏவி அவங்கள பத்தி உங்களுக்காக. ஓவர் டு தி ஏவி. ஒரு சினிமா வசனத்தை அதே போல பேசி ரீல்ஸ் வெளியிடும் இன்ஸ்டா டிக்டாக்குக்கெல்லாம் முன்னோடியான கொஞ்சம் நடிங்க பாஸ் நிகழ்ச்சி மூலம் நம்மை குலுங்கி சிரிக்க வைத்த ஆதவன். எந்த காலத்து நடிகரானாலும் அவரின் உடல் மொழியை, பாவனையை, குரலை அப்படியே தனக்குள் உள்வாங்கி நம்மை குஷிப்படுத்தும் ஜெயச்சந்திரன். கார்ப்பரேட் உலகத்திலிருந்து தினம் பல காமெடிகள் உருவாகும். அங்கிருந்து ஒரு காமெடியன் உருவாகி இருக்கிறார். நம் அனைவரின் இதயம் வென்ற லோகேஷ். இந்த மூவரும் தமிழகத்தின் உச்ச தொலைக்காட்சிகளின் ஹிட் அடித்த காமெடி நிகழ்ச்சிகளின் டைட்டில் வின்னர்கள். சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரை, வெள்ளித்திரையிலிருந்து டிஜிட்டல் இருந்து ஸ்டாண்ட் அப் காமெடி என இவர்களின் தொடர்வண்டி பயணத்தில் நம்மையும் கடந்த 10 வருடத்திற்கும் மேலாக ஏற்றிச் சென்று மகிழ்வித்திருக்கிறார்கள். இவர்கள் மூவரின் கூட்டணியில் கனிந்ததுதான் மாங்கா இடியட்ஸ். மாங்கா இடியட்ஸ் இன்று சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான், UAE என பல தேசங்களின் அமோக வரவேற்பை பெற்றுள்ளது. அரங்கமே அதிருமளவிற்கு அதிரி புதிரியான இசை, நகைச்சுவை, பல குரல் என அசத்தும் இவர்கள் 2022ஆம் ஆண்டின் பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் தி இயர் விருதை வென்றுள்ளனர். கலக்க போவது யாரு, அசத்த போவது யாரு போன்ற நிகழ்ச்சிகளின் சீசன்கள் வேண்டுமானால் முடியலாம். துபாயில் எப்போதுமே கிடைக்கும் மாம்பழ சீசன் போல இந்த மாங்கா இடியட்ஸும் நமக்கு ஆல் டைம் சீசனல் காமெடியை தந்து கொண்டே இருப்பார்கள். மக்களின் கைத்தட்டல்களை மட்டுமே ஊன்றுகோலாக கொண்டு வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும் மாங்கா இடியட்ஸ் குழுவை இந்த பெருமை மிகு தருணத்தில் பலத்த கரகோஷங்களோடு வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறது கலாட்டா குடும்பம் UAE. நல்ல பலமான ஒரு கைத்தட்டலோட எப்படி அந்த ஏவியில வந்த மாதிரி மாம்பழத்துக்கு தாங்க சீசன். இந்த மாங்கா இடியட்ஸ் ஆல் சீசன் ஹிட். Put your hands together and welcome திரு ஆதவன் அவர்கள் onto the stage. பலமான கைதட்டலோட திரு ஆதவன் அவர்களை மேடைக்கு அழைப்போம். அவருக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்க மாஸ் பிரிண்டிங் திரு முகமது ஃபரூக் அவர்களையும், மாலை அணிவித்து கௌரவிக்க திரு SS மீரான் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். அயலக வாழ் தமிழர்கள் நல்வாழ்வு அமைப்பின் செயலாளர், ஒருங்கிணைப்பாளர் திரு SS மீரான் அவர்கள். அன்பளிப்பை வழங்க யாஷ் டெக் ட்ரேடிங் திரு J சுரேஷ் அவர்களை மேடைக்கு அழைப்போம். நல்ல பலமா கைதட்டல் கொடுக்கலாம். நம்ம ஆதவன்ஜி இன்னும் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம கொடுக்கிறதுக்கு இருக்கு. Just 30 minutes more. Thank you so much dignitaries. ஐயா ஆதவன் அவர்கள் மட்டும் மேடையில் இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். அப்படின்னு நல்லா கெட்டப் செம்ம வேற லெவலுக்கு. அடுத்து இந்த மாங்கா இடியட்ஸ்ல ஒருத்தர் வந்துட்டார். அடுத்து ஒருத்தர் நம்ம கூட போறோம். பல குரல், அவரோட உடல் மொழி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப வித்தியாசம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அதை கத்தும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு திரு ஜெயச்சந்திரன் அவர்களை பலமான கைதட்டலோட மேடைக்கு அழைப்போம். சத்தமா நமக்காக கடல் கடந்து நம்மளே சிரிக்க வைக்கிறதுக்காக இங்க வந்திருக்காங்க. வெல்கம் திரு ஜெயச்சந்திரன் from மாங்கா இடியட்ஸ். அவரை கௌரவிக்கிறதுக்கு மகா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் திரு BK லக்ஷ்மணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தினத்தந்தி மேலாளர் திரு ராம் சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் மாலை அணிவித்து கௌரவிக்க. அன்பளிப்பை வழங்க அல் ஃபரீதா அல் நஜ்மா குரூப்பிலிருந்து திரு முகமது ஜமால் ஹாஜா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். தினத்தந்தியிலிருந்து திரு ராம் சங்கர் அவர்கள், தந்தி ஃபாஸ்டா வர்ற மாதிரி ராம் சங்கர் சார் எங்க இருந்தாலும் வரவும்
தேங்க்யூ ஸோ மச். அடுத்து நம்ம மாங்கா இடியட்ஸோட லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அவர் வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ணாலே காமெடிக்குன்னு ஒரு முத்தாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு முத்தாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கலைஞர். Put your hands together and welcome திரு லோகேஷ் அவர்கள். பலமான கைதட்டல் கொடுத்து வெல்கம் பண்ணலாம். திரு லோகேஷ் அவர்கள் onto the stage please. பலமான கைதட்டல் கொடுக்கலாம். அவருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க பெட்ஸ் கிங்டம் திரு சந்திரமோகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மாலை அணிவிக்க அல்தானா தமிழ் சங்கம் திரு காமராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பரிசை வழங்க டிஜிட்டல் அண்ட் பிரிண்டிங் சர்வீசஸ் ஆர் ஸ்கொயர் திரு சுஹேல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். 5 செகண்ட் தான் கட் பண்ணி வச்சிருக்கீங்களா? மனசார பாட்டு தான் போடுங்க. நல்லா தட்டலாமே, அதுலயே ஒரு சோம்பேறித்தனம். நல்ல கை தட்டலாம் சத்தமா. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் அவங்களோட காமெடி, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறத நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளோ நேரமாக நம்ம நிகழ்ச்சியில் நிறைய ஏவிஸ் எல்லாம் ப்ளே ஆச்சு இல்லையா? எல்லா ஏவிக்கு பின்னாடியும் ஒரு குரல் உங்களுக்கு கேட்டுட்டு இருந்துச்சு, ஒரு கான்டென்ட் உங்களுக்கு கேட்டுட்டு இருந்துச்சு இல்லையா? அவ்வளவு அழகா வார்த்தைகளை ஒன்றா சேர்த்து தொகுத்து அதுக்கு குரலும் கொடுத்து நம்ம அமீரகத்தில் பல மேடைகளில் பட்டிமன்றம் அப்படின்னாலே இவங்க இல்லாத, அதாவது பேச்சாளராக இல்லாத பட்டிமன்றமும் இருக்காது, நடுவராக இல்லாத பட்டிமன்றமும் இருக்காது. அப்படி தமிழுக்கு, தமிழ் குரலுக்கு சொந்தமான திருமதி சௌமியா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பலமான கைத்தட்டல் கொடுக்கலாம். இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிற அத்தனை ஏவியும் சௌமியா அவங்களோட கான்டென்ட் அண்ட் சௌமியா அவங்களோட குரல் தான். அவரை கௌரவிக்கிறதுக்காக மாங்கா ஐடியட்ஸ் டீம்ல இருந்து திரு ஆதவன் அவர்களையும் லோகேஷ் அவர்களையும் ஜெயச்சந்திரன் அவர்களையும் மேடைக்கு கூப்பிடுறோம். தேங்க்யூ மிஸ் சௌமியா. நல்ல ஒரு பலமான கைதட்டல் கொடுத்துலாமா நம்ம மாங்கா ஐடியட்ஸ் டீமுக்காக? சத்தம் பத்தலப்பா, ஒரு சண்டே ஈவினிங் மாதிரியே இல்ல, எனர்ஜியே இல்ல. மேக் சம் நாய்ஸ் லேடீஸ் அண்ட் ஜென்டில்மென். ரெண்டாவது முறையா நமக்காக இந்த மாங்கா ஐடியட்ஸ் டீம் இங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. சொல்லுங்க சார், என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? இல்ல நாங்க என்ன எதிர்பார்க்கணும் சொல்லுங்க. ஒரு பாடலா சொன்னாலும் பரவாயில்ல. இல்லை நாங்கள் எதுவும் எதிர்பார்த்தெல்லாம் வரல. நீங்கள் என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? ஒரு காமெடி, ஒரு சந்தோஷம். அதே தான், ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு ஃபன் ஃபீல்டான ஒரு மியூசிக்கோட பாட்டோட ஒரு காமெடி ஷோ. இது வரைக்கும் காமெடி ஷோ அப்படின்னா வந்து ஒரு மிமிக்ரி பர்ஃபார்மன்ஸ் அப்படி பார்த்துருப்போம். பட் இதில் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டோரி மாதிரி, ஒரு நிறைய கதைகள், நம்ம பார்த்து மறந்து போன சில விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்கும். அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. ஒரு பீரியட் டிராமா ராஜராஜ சோழன். இல்ல அவ்வளோ டிராமாலாம் இல்லை, ஓரளவுக்கு ஒரு ஒன்ஸ் அப்பான் a டைம் இன் கோலிவுட். ஆமா ஒன்ஸ் அப்பான் a டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல வருஷமா பார்த்துருப்போம். அதில் சில விஷயம் மறந்துருப்போம். மறந்த விஷயங்களை ஞாபகப்படுத்துகிற ஒரு சின்ன காமெடி ஷோ தான் அது. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து அதை கொடுக்க போறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருட்டையும் நம்ம ஃபீட்பேக் வாங்க போறோம். இப்போ நீங்க ரெண்டாவது தடவையா வந்து முடிச்சதுக்கு அப்புறம் தானே ஃபீட்பேக் வாங்குவாங்க. ஆரம்பிக்கும் போதே கேக்குறீங்க. ஃபீட்பேக் வந்து கலாட்டா குடும்பம் பத்தி. நீங்க ரெண்டாவது முறையா கலாட்டா குடும்பத்தோட இந்த குடும்பத்தோட மிங்கிள் ஆயிருக்கீங்க இல்லையா, அதை பத்தி. இது கலாட்டா குடும்பம்ன்ற பேர் எனக்கு ரொம்ப தப்பா தெரியுதுங்க. அதுதான் என்னுடைய ஃபீட்பேக். இது வந்து இது வந்து ஒரு துபாய் குடும்பம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வந்து இந்த ஏரியால எல்லாம் கை தட்டணும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பல வகையில, பல துறையில, பல பணியில் இருக்கக்கூடியவங்க, சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க சரி, பிஸ்னஸில் இருக்கிறவங்க சரி, வீட்டில் வந்து ஹோம் மேக்கர்ஸாக இருக்கிறவங்க சரி, குழந்தைகள் சரி, எல்லாரையும் ஒன்றா இணைச்சிட்டு ஒரு கம்யூனிட்டி லிவிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் எவ்வளோ வாலண்டியர்ஸ் இன்றைக்கி வேலை பார்த்தாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது சென்னையில் இந்த மாதிரி இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒன்று ஆர்கனைஸ் பண்ணால் நீ யார் நான் யார்,
நீ எந்த ஊர், நான் எந்த ஊர், உன் சொந்த ஊர் இது, என் சொந்த ஊர் இது, அப்புறம் நீ என்ன ஆள், நான் என்ன ஆள், அப்புறமா வந்து நீ யாருக்கு ஃப்ரெண்டு, நீ யாரை ஃபாலோ பண்ணுற, அப்புறம் நீ எந்த அரசியல் கட்சி, இவ்வளவும் வச்சு டிஃபிகல்ட். ஆமாம் அந்த ஊருக்கு தான் அந்த மாதிரியான கேங்குக்கு பேர் தான் கலாட்டா குடும்பம்னு சொல்லணும். அது சேர்ந்தாலே கலாட்டாவாயிடும். இல்ல இது அப்படி நாங்க இல்லை. பண்ற கலாட்டா வந்து ஃபன், ஒன்லி ஃபன் கலாட்டா, அந்த மாதிரியான கலாட்டா. ஆமாம் இது வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு துபாய் குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். அவர் சொன்ன மாதிரி இங்க மட்டும்தான் பாத்தீங்கன்னா, இங்க பக்கத்துல யாரு வந்து உட்கார்ந்தாலும் நீங்க எந்த ஆளு, நாங்க அந்த ஆளு அப்படிலாம் கேட்க மாட்டோம். வர்ற எல்லாரும் எங்க ஆளுங்க அப்படின்னு வாரி அணைச்சிட்டு போறதுதான் வந்து அமீரகத்தோட அழகே. அது வந்து நல்லாவே தெரியுது, ரொம்ப அழகா, அது வந்து ரொம்ப ஸ்பெஷலாகவே தெரியுது. என்ன விஷயமா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. எல்இடி கொஞ்ச நேரம் வேலை செய்யலையா அதையும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆமாங்க அது வேலை செய்யாம அஞ்சனா கொஞ்ச நேரம் மொக்க போட்டா அதையும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ப்ரோ, அந்த பேமெண்ட் வாங்கல ப்ரோ, அங்க சொல்லாதீங்க. இல்லை அந்த நல்ல மனசு அவங்களுக்கு இருக்குன்றது. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கஷ்டப்பட்டு கடல் கடந்து வந்தோன்னு. ஆதவன்ட்டு அதான் கேட்டேன், என்ன நீந்தியா வந்தீங்க அரபிக்கடல, கஷ்டப்பட்டு கடல் கடந்து வந்தேன். நீ ஒரு பில்டப் கொடுத்தா அதுக்கு ஒரு அளவு இருக்கு, அதுக்கு ஒரு அளவு இருக்கு. இப்போ நான் எல்இடியா வேலை செய்யல, நல்லா தானே போயிட்டு இருக்கு. Thank you so much. நல்ல ஒரு பலமான கைதட்டல் கொடுத்துடலாம் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு. Thank you. திரு லோகேஷ் அவர்கள் kindly say a few words. ஸோ அவர் சொன்ன மாதிரி தான் கலாட்டா குடும்பம் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு சொன்னாங்க. அவங்க போன வாட்டி ஷோ பண்ணதுலேருந்து எங்கள் ஃபேமிலி பேசுகிறதோட வாரம் அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த ரேஞ்சுக்கு அங்கே என்ன அப்டேட், இங்கே என்ன அப்டேட், என்ன படம், எல்லா விஷயமும் பேசிடுவாங்க. ஸோ தேங்க்ஸ் டு கோமதி மேம், ரவி சார், எல்லா விஷயமும் அவங்க வந்து நிஜமாகவே ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி தான். அண்ட் இந்த ஷோ பற்றி சொல்லும் போது போன வாட்டியும் அவங்ககிட்ட சொல்லிட்டு போனோம். ஸோ அதை ஞாபகம் வச்சு இந்த ஷோ சொன்னாங்க. இந்த ஷோ நாங்கள் பண்ண இடத்துல எல்லாமே வந்து ஒரு டெரிஃபிக் ஃபீட்பேக். ஏன்னா நம்மளோட நாஸ்டாலஜிக் மெமரிஸ் இருக்குல்ல, இப்போல்லாம் 90s கிட்ஸ் இதை சாப்பிடுவாங்க, அதை சாப்பிடுவாங்க, இது பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, வீடியோ கேசட்டை பார்த்தா ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும்னு. ஸோ இந்த ஷோ பாருங்கள், உங்களோட நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் திருப்பி கொண்டு வரோம். ஸோ அதுதான் இது. நீங்கள் அப்படியே சொல்கிறீங்களான்னு கேட்காதீங்க, வித் ப்ரூஃபோடு கொண்டு வரோம். அந்த ப்ரூஃபை இன்னைக்கு எல்லாரும் பார்த்து சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ. Thank you so much. எத்தனை 90s கிட்ஸ் இருக்கீங்க இங்க? 90s கிட்ஸ் 90s கிட்ஸே இல்லையா? சரி பரவாயில்ல, ஐ வில் மேட்ச் அப் ஃபார் எவ்ரிபடி. இல்லை எவ்வளோ 80s கிட்ஸ் இருக்கீங்க பார்த்தீங்களா? சரி கையே தூக்க முடியல ஜி. இல்லைம்மா, அவங்க தான் வந்து இதில் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். 70s ஃப்ரண்ட் ரோலே உட்காந்துருக்கு, அவங்களெல்லாம் விட்டுடுறீங்க. உண்மையிலே ஏன்னா இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு மறுபடியும் வந்து நாங்கள் எங்கள் சார்பிலையும் ஸ்பான்சர்ஸை நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம். திரு கண்ணன் ரவி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கோம். திரு ஜிபி ப்ரொடக்ஷன்ஸ் அவர்களுக்கும், உங்கள் பையனும் ரொம்ப சூப்பராக பாடுறாப்புல. நீங்கள் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. இன்றைக்கி இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டு தான். உண்மையிலேயே தொடர்ந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, அவருக்கும் நன்றி, தேங்க்யூ. அண்ட் ரவி அண்ட் கோமதி அவங்க ரெண்டு பேருக்கும் தனி ஒரு ஆளாக இருந்து இவர் ஒரு ஈவெண்ட் பண்ணுறதும், அவங்க எல்லா விஷயத்துலையும் கூட வந்து நிறைய விஷயங்கள் கவனிச்சுக்கிறாங்க. ரிசீவ் பண்ணுறதுல ஆரம்பித்து சாப்பாடு கொடுக்குறதுலேருந்து, ரூம் அலோகேட் பண்ணுறதுலேருந்து, ஒவ்வொரு விஷயம் ஒரு டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் அங்கே அவங்க ரெண்டு பேர் தான் வராங்க. ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேருக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஷோ மறுபடியும் சொல்கிறோம், இது ஒரு ஜென்ரலான காமெடி ஷோ மாதிரி இருக்காது. இதில் வந்து நிறையா ப்ரூஃப் இருக்குது, வீடியோ இருக்குது, கேள்வி கேட்போம், அது யாருங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவோம். இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க, நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. வேணாம், அதை நம்ம ரொம்ப சொன்னோன்னா அப்புறம் ஆடியன்ஸ் வேறு மாதிரி நினச்சிப்பாங்க. இது ரொம்ப வித்தியாசமான காமெடி ஷோ, என்னென்னா இதில் காமெடியே இருக்காது அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பாங்க. அது மாதிரி யாரும் நினச்சிக்கோங்க. டிக்கெட்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அஞ்சனா அடுத்த வருஷமும் நீங்கள் இருக்கீங்க, கவலைப்படாது. தேங்க்யூ, நன்றி நன்றி, வணக்கம். ஸோ அஞ்சனாவுக்கு ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா ஒரு ஹோஸ்டாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் நிறைய இடத்துல இருந்திருக்கேன். அந்த எல்இடி வேலை செய்யலை, ஒன்றும் இல்லை, ஒரு லேப்டாப் கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகிடுச்சு, அதனால் எல்இடி கொஞ்சம் நேரம் வேலை செய்யலை. அதுக்காக ஒரு 3 நிமிஷம் நான் அந்த கேள்வி கேட்குறேன், நீங்கள் தளபதி ஃபேனா, தலை ஃபேனா, நீங்கள் உங்கள் வீட்டில் ஃபேன் ஆன் பண்ணிங்களா இல்லையா, இப்படி பல விஷயங்களை கேட்டு இந்த மேடை எதையாவது பேசணுங்கிறதுக்காக. ஏன்னா டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, சமயத்தில் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசுங்க அப்படின்னு. ஆனால் அஞ்சனா விடவே இல்லையே, அந்த 5 நிமிஷம் உங்களுக்கு தெரியுமா நான் என்ன சொல்ல வரேன்னு. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் இந்த சீரியல் பார்க்குற மாதிரி இருந்தது. ஏம்மா அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை என்ன நடந்தது, செவ்வாய்க்கிழமை நடக்கிறதுக்கு முன்னாடி திங்கக்கிழமை என்ன நடந்தது தெரியுமா, புதன்கிழமை என்ன நடக்க போகுது தெரியுமான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது மாதிரி இருந்தது அஞ்சனா பேசுனது, ரொம்ப சிறப்பாக இருந்தது. அஞ்சனா பேசுனதை வச்சு ஒரு 5 நிமிஷம் பேசணும் பத்தியா. நான் அதை தாங்க சொல்ல வந்து, நானாவது 3 நிமிஷம் தான் பேசுனேன், அதை இன்டர்பிரேட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி அவங்க நார்மலாக பேசும்போதே இவ்வளோ காமெடியாக இருக்குன்னா, இறங்கி சீரியஸாக காமெடி பண்ணாங்கன்னா வேற லெவல் காமெடியாக இருக்க போகுது. ஸோ அதையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா we still have to wait.
ஸோ இன்னொரு பலமான கைதட்டல் கொடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் மாங்காய் Thank you, ஐடியட்ஸ் thank you. டீம். தேங்க்யூ. ரொம்ப 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 நன்றி. கைண்ட்லி பி சீட்டட்.